ஹாய் ஹலோ இன்னைக்கு ஒரு மார்னிங் ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறீங்க. சிம்பிளான ஹெல்த்தியான பாசிப்பயிறு கடையிலும் அதே மாதிரி முட்டை ரோஸ்ட் தாங்க காலையில் செய்யலான்ட்டு இருக்கோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டுக்கும் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். காலையிலே வந்து காலையிலுக்காக தோசை மாவு எடுத்து வச்சுட்ருக்கேன். நைட்டுக்கு வந்து இட்லி சொல்லாமேன்ட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து நாளைக்கு காலையில் என்ன செய்யணும், மத்தியானத்துக்கு என்ன செய்யணும், நைட் என்ன செய்யணும்னு ஒரு டைம் டேபிள் வச்சுக்கோங்க. எப்பவுமே லைஃப்பில் வந்து நமக்கு ஒரு சின்னதாக ஒரு குட்டியாக டைம் டேபிள் வந்து கிச்சனுக்கானாலும் சரி, நம்ம வாழ்க்கைக்கானாலும் சரி, ஒரு டைம் டேபிள் வச்சு தாங்க ஆகணும். இருந்தால் தான் நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து வேலையும் செய்ய முடியும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் ஸ்பீடாக நமக்கு வந்து எல்லாத்தையும் விட முன்னேற முடியும். ஸோ அதனால அதையெல்லாம் விட்டுறேன். இப்போ வந்து கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. அதுக்கப்புறமா மாவெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து பாலை காய்ச்சிட்டு இருக்கேன். பாசிப்பயிறு கடை இருக்காது, சும்மா பாசிப்பயிறு, கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சம் 2 குட்டியாக பச்சை மிளகா, கொஞ்சோண்டு இஞ்சி, மஞ்சள் தூள் போட்டுட்டு தனியாத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துட்டு இப்போ வந்து கடையறக்காக வச்சிடலாம். நல்லா வந்து விசில் வந்து 4 விசில் போட்டு நல்லா கொலன்னு நல்லா வந்து வேகணும் பாசிப்பயிறு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறமா பாலெல்லாம் காய்ச்சிட்டு பசங்களுக்கு எடுத்துட்டு இப்போ ஒரு கப் காஃபியோட நான் வந்து வெளியில போய் நிற்கிறேன். இந்த மாதிரி ஜன்னலெல்லாம் திறந்து விட நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் வீட்டுக்குள்ள. அதுக்கப்புறம் புதினா செடியெல்லாம் எப்படி தளன்னு காய்ச்சிருக்குன்னு பாருங்க. மத்தியானத்துக்கு வந்து மீன் பொரிச்சதும் அதே மாதிரி அரிசி பருப்பு சாதம் வைக்கிறதுக்காக ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து மீனை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து தண்ணியில் போட்டாச்சு. இப்போ வந்து பாசிப்பயிறு கடைஞ்சிட்டு இருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ வந்து இந்த பாசிப்பயிறு நம்ம வேக வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து எடுத்து கொட்டியாச்சு. அதுக்கப்புறம் நல்ல கலர்னு கலரி உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்கி விட்டு எடுத்தா ரொம்ப சூப்பரான பாசிப்பயிர் கடையில் ரெடி ஆயிருச்சு. பசங்க வந்து இந்த பாசிப்பயிர் வந்து நிறைய பசங்க வந்து சாப்பிட்றது இல்லை. நம்ம பொரியல் வச்சு கொடுப்போம், இல்லை வேற ஏதாச்சும் பண்ணி கொடுப்போம். ஆனால் வந்து பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்க வந்து தோசைக்கு, சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பசங்க வந்து சாப்பிட்றத நான் ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆனதுதான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறமா நல்லா மொறுன்னு தோசை தான் பசங்களுக்கு சுட்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சுட சுட நல்ல பாசிப்பயிறு வந்து கொதிக்க அவங்களுக்கு கொடுத்துட்டேன். இந்த பாசிப்பயிறு கடையும் போது இஞ்சி போடுறதுக்கு தயவு செஞ்சு மறக்காதீங்க. ரொம்ப டேஸ்டாகவும் சுவையாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இப்போ வந்து பசங்களுக்கு ஒவ்வொரு முட்டை ரோஸ்ட்டும் கொடுத்துட்டேன். காலையிலே இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம பசங்களுக்கு அவங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. காலையிலே வந்து நல்லா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிஃபனை செஞ்சு கொடுத்துச்சுன்னா அவங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா. அந்த திருப்தியில இன்னைக்கு காலையில டிஃபனை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட ஹெல்த்தி ஃபுட்டும் அதே மாதிரி கேரளா ஃபுட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.